புதுடெல்லிக்கு சென்றேன். இந்திய வெளிவிவகார அமைச்சர் மற்றும் வெளிவிவகார அமைச்சின் செயலாளரை சந்தித்தேன். அதன் பின்னர் தூதுவர்கள் மற்றும் அதிகாரிகள் சிலருடன் கூட்டங்களிலும் பங்கேற்றேன். அவற்றை நிறைவு செய்து அதன் பின்னர் இலங்கைக்கு வந்தேன். 15ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளேன். அதன் பின்னர் தேர்தல்கள் ஆணையாளர் சின்னத்தை வழங்குவார். நான் சுயாதீன வேட்பாளராக களமிறங்குகின்றேன். எதிர்வரும் 9ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற உள்ளேன். கடந்த தேர்தல் முடிவுகளுக்கு அமைய ஜனாதிபதிக்கு பாரிய வாக்குகள் கிடைக்கவில்லை. எனினும் பாராளுமன்றத்திற்குள் அவருக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்களும் உறுப்பினர்களும் ஆதரவளித்தனர். வெளியிலும் ஆதரவளித்தனர். எஞ்சியுள்ள வாக்குகளுக்கு அமையவே எதிர்வரும் தேர்தலில் அவர் போட்டியிடுவார் என நினைக்கின்றேன். எனினும் தற்போது நாமல் ராஜபக்சவின் நியமனத்தினால் வாக்குகள் கட்டாயமாக இரண்டாக பிளவுபடும். இதனூடாக எனக்கு தெரிந்த வகையில் இருவருக்கு நன்மை ஏற்படாது. இருவரும் பிரச்சனைக்கு முகம் கொடுப்பார்கள். එතකොට මම දකින විදිහට ඒකෙන් දෙන්නටම යහපතක් වෙන්නේ නැහැ. දෙන්නටම විශාල උබතෝකෝටික ප්‍රශ්නයකට මුහුණ දෙන්න